அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 16 வயது நிலை அப்படின்னு சொல்லி வோட்டிங் ஏஜ பத்தி இங்க குடுத்திருக்காங்க. உலக நாடுகள்ல எப்படி வோட்டிங் ஏஜ் இருக்கு, இந்தியால எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ ஏஜ் 16 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அடலசன்ட் ஏஜ் சரியா? இந்த அடலசன்ட் ஏஜ்ல வந்து ஆ வோட்டிங் அப்படிங்கிறத பண்ணலாமா? வேண்டாமா? இப்போ வோட்டிங் அப்படிங்கிறது அடலசன்ட் ஏஜ்ல ஒரு சில நாடுகள் குடுத்திருக்காங்க, ஒரு சில நாடுகள் குடுக்காம இருந்திருக்காங்க. குடுக்காம இருக்கக்கூடிய நாடுகள் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அந்த ஏஜ்ல அவங்களுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இருக்காது. சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்களோட வோட்டிங் பிஹேவியர் வந்து மாறலாம். இந்த மாதிரியான காரணங்கள சொல்றாங்க. இருந்தாலும் பல நாடுகள்ல 16 வயசு நிறைவடைந்திருந்தாலே இந்த வோட்டிங் அப்படிங்கிறது பண்ணலாம். எக்ஸாம்பிள்க்கு பிரிட்டன் குடுத்திருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியா அப்படிங்கிற நாடு தான் 2007ல 16 வயது வோட்டிங் ஏஜ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பிரேசில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாக்களிப்பது அப்படிங்கிறது கட்டாயம். 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கவங்க கட்டாயம் வாக்களிச்சு தான் ஆகணும். ஆனா 16, 17 வயசுல இருக்கவங்க அவங்கவங்க இஷ்டப்படி வேணும்னா வாக்களிச்சுக்கலாம். கட்டாயம் கிடையாது. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தோனேஷியால 17 வயசு வாக்களிக்கிறதுக்கான வயசு இருக்கு. சரிங்களா? ஹங்கேரி போன்ற நாடுகள்ல 16 வயசு நிறைவடைந்திருக்கணும். இதுவே மற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயசு இருக்கணும். ஓகேங்களா? இங்க 18ன்னு வரணும். ஓகேவா? திருமணம் ஆயிருந்தா 16 வயசுலயே ஓட் போடலாம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, 18 வயசுல இருந்து ஓட் போட்டுக்கலாம். சரியா? இந்த மாதிரி பல்வேறு நாடுகள்ல வோட்டிங் ஏஜ் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்தியாவோட அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்ப வோட்டிங் ஏஜ் அப்படிங்கிறது 21 இருந்துச்சு. அதுக்கப்புறமா 61வது சட்ட திருத்தம் 1988ல நம்ம என்ன பண்ணிருக்கோமா, அந்த வோட்டிங் ஏஜ 21ல இருந்து 18ஆ குறைச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்மளுடைய வோட்டிங் ஏஜ் அப்படிங்கிறது 18ஆக இருக்கு. சரியா? அடுத்தது வரலாறு படைத்தார் திவ்யா தேஷ்முக் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபிடே அப்படிங்கிற அமைப்பு தான் உலக அளவுல இந்த செஸ் போட்டிகளை நடத்தக்கூடிய அமைப்பு. அந்த ஃபிடே அமைப்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா, மகளிர் உலகக்கோப்பை செஸ் உலகக்கோப்பை அப்படிங்கிறத எங்க நடத்தியிருப்பாங்க அப்படின்னா, ஜார்ஜியா அப்படிங்கிற நாட்டில் நடத்தியிருக்காங்க. ஜார்ஜியால இருக்கக்கூடிய பாத்துமி அப்படிங்கிற சிட்டில வந்து நடத்தியிருக்காங்க. சரியா? சோ இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப்ல பெண்கள் பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா யார் வின் பண்ணிருக்காங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த திவ்யா தேஷ்முக் அப்படிங்கிற பெண்மணி வின் பண்ணிருக்காங்க. 19 வயசு தான் இவங்களுக்கு. இந்தியாவில இருந்து முதல் முறையா இந்த உலகக்கோப்பை செஸ் உலகக்கோப்பையை வின் பண்ணக்கூடிய முதல் பெண் யாருன்னா திவ்யா தேஷ்முக். இதே முதல் ஆண் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். சரிங்களா? சோ இந்தியா முதல் முறையா இது வின் பண்ணிருக்கு. அதனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த திவ்யா தேஷ்முக் அவர்கள் 88வது கிராண்ட் மாஸ்டராகவும் நேத்து அவங்கள அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 88 கிராண்ட் மாஸ்டர்கள் இருந்தாலுமே அதுல 4 பெண்கள் மட்டும்தான். யார் அந்த 4 பெண்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு பாத்தீங்கன்னா கொன்னேரு ஹம்பி, இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா ஹரிகா அப்படிங்கிறவங்க, அடுத்தது வைஷாலிக்கு அப்புறமா இப்ப 4வதா யார் வந்திருக்காங்க, திவ்யா தேஷ்முக் வந்திருக்காங்க. சரியா? சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.